வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து டிவிஎஸில் வந்து ஸ்கூட்டி ஜஸ்ட் 110 வண்டி கம்ப்ளைண்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், ஃப்யூஸ் வந்து பேட்டரியில் இருக்கக்கூடிய ஃப்யூஸ் வந்து அடிக்கடி போய்கிட்டே இருக்குது. அதாவது வந்து எவ்வளோ ஃப்யூஸ் போனாலும் போய்கிட்டே இருக்குது. இதுதான் பிரச்சனை. இது வந்து என்னுடைய வண்டி கிடையாது, நண்பர் ஒருத்தர் வந்து கடையிலேருந்து கொண்டு வந்திருக்காரு. எதனால் ஃப்யூஸ் போகுது அப்படிங்கிற வந்து அவருக்கும் தெரியல. நிறைய வயரிங்லாம் பார்த்துட்டேன், எதுலேயுமே டேமேஜ் இருந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம இதை வந்து எப்படி வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா தான். எப்போவுமே வந்து நம்ம வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஃப்யூஸ் வந்து நம்ம வந்து போடுவோம். இதாக இருக்கு இல்லையா, நமக்கு வந்து இதில் வந்து ஃப்யூஸ் வந்து போடுவோம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு இண்டிகேட்டர் பல்ப்பை வந்து லூப் பண்ணியிருக்கோம். பார்த்தா தெரியும், ஒரு இண்டிகேட்டர் பல்ப்பை வந்து நம்ம வந்து லூப் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து கீயை வந்து ஆன் பண்ணுறேன். கீ ஆன் பண்ணால் நமக்கு வந்து ஈகோ லைட்டு வந்து எரியுது, எக்கனாமி லைட்டு வந்து நமக்கு வந்து கிளஸ்டரில் வந்து எரியுது. ஆனால் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பல்ப் வந்து பிளிங்க் ஆகாது. இதே இது நான் வந்து இப்போ வந்து இண்டிகேட்டர் வந்து ஆன் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தா தெரியும், இண்டிகேட்டர் ஆன் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா கரெக்டாக வந்து விட்டு விட்டு எரியும். அதேமாதிரி ஆஃப் பண்ணிட்டோன்னா ஒன்றும் செய்யாது. அதேமாதிரி ஹாரன் நம்ம அடித்தோம்னாலும் இந்த பல்ப் வந்து பிளிங்க் ஆகும். இது வந்து கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் வந்து இது வந்து கரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த பல்ப் வந்து எரியும். மற்றபடி இது வந்து ஒரு ஃப்யூஸ் மாதிரி தான் வேலை செய்யும். ஆனால் நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இது வந்து எரியும். தேவையில்லாமல் வந்து வண்டியில் வந்து ஷார்ட்டேஜ் இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதை நம்ம வந்து இப்படி வந்து ஜஸ்ட் இதை வந்து இப்படி வந்து லூப் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கிட்டு, இதுக்கப்புறமா நம்ம வந்து ஒவ்வொரு வயரிங்காக வந்து ஷேக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது கண்டுபிடிச்சிடலாம். இங்கே ஆல்ரெடி பார்த்தோம்னா நிறைய லைன்லாம் வந்து கழட்டி தான் விட்டுருக்காங்க. நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒவ்வொரு வயராக நம்ம வந்து ஷேக் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு வந்து எதுலையாவது ஷார்ட்டேஜ் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பல்ப்பு வந்து எரியும். அதை வச்சு நம்ம வந்து ஷார்ட்டேஜ் வந்து அப்போ இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். நான் உதாரணத்துக்கு சொல்ல வரேன். இப்போதைக்கு நம்ம இதில் வந்து பார்த்தோம். இது போக நம்ம வந்து மீட்டருக்கு கீழே எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து டவுட்லாம் இருக்குதோ அங்கங்கெல்லாம் நம்ம வந்து வயரிங் வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து ஆட்டி விட்டு பார்க்கலாம். ஆட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த லைட்டு வந்து எரியும். அதை வச்சு நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கிறலாம். அதே மாதிரி நமக்கு இங்கே செல்ஃப் மோட்டருக்கு வர்ற லைனு, நம்ம என்னென்ன லைன் இருக்குதோ எல்லா லைனையும் நம்ம வந்து பார்க்கலாம். அது மாதிரி இந்த இடம் இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல நான் டச் பண்ண உடனே லைட்டாக வந்து பிளிங்க் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல வந்து இந்த சிடிஐ பாக்ஸை வந்து நான் வந்து இழுத்த உடனே இப்போ வந்து லைட்டு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ ஷார்ட்டேஜ் வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே அந்த எக்கனாமி லைட்டும் நமக்கு வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இந்த சிடிஐ வந்து நம்ம வந்து லைட்டாக ஆட்டி விட்டோம்னாலும் திரும்பவும் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. அப்போ இதில் தான் ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது. இந்த இடத்துல பார்க்கும்போது ஏதோ ஆர்க் வந்த மாதிரி தெரியுது. ஓகே, பார்த்தா தெரியும், இந்த இடத்துல தான் நமக்கு வந்து இப்போ வந்து வயரிங் வந்து ஷார்ட்டேஜ் வந்து இருக்குது. இந்த பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, வயரிங் ஷார்ட்டேஜ் வந்து இந்த இடத்துல தான் நமக்கு வந்து இருக்குது. ஓகே, இதில் வந்து இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 2 வயர் வந்து ஒரு 3 வயர் போல் இதில் வந்து கட் ஆகிருக்கு. அதே மாதிரி இதுதான் வந்து ஷார்ட்டேஜ் ஆகிருக்கு. பார்த்தாலே தெரியும், இதெல்லாம் வந்து கரிஞ்சு போய் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து பாடியில் ஆனதுனால தான் நமக்கு வந்து லைட்டு வந்து நமக்கு வந்து எரிஞ்சுது. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்குன்னா, இந்த 2 வயரும் டச் ஆகும்போது நமக்கு வந்து இங்கே வந்து லைட்டு வந்து எரியுது. அப்போ இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இதில் வந்து வயர் வந்து எரிஞ்சு நமக்கு வந்து பாடி ஆகிறதுனால நமக்கு வந்து ஃப்யூஸ் வந்து அடிக்கடி வந்து போய்கிட்டு இருக்குது. நம்ம வந்து இந்த சைட் பேனல் எல்லாத்தையுமே கழட்டிட்டு இதை கம்ப்ளீட்டாக இதை வந்து கரெக்ட் பண்ண முடியுமா? வயரிங் கிட்ட வந்து கிடைக்கலையா. வயரிங் கிட்ட வந்து மாத்திரைக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் இதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற வந்து வந்திருக்காங்க. இதை வந்து கழட்டி பார்ப்போம், சரி பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் சரி பண்ணி போடலாம். இப்போ நம்ம இந்த சைடு கவர்லாம் நம்ம வந்து கழட்டிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது நமக்கு வந்து இதில் வந்து எத்தனை பேர் வந்து இதில் வந்து டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற வந்து நமக்கு வந்து தெரியும்.
நமக்கு வந்து ஆல்ரெடி பார்த்தோம். நமக்கு இங்கேருந்து நமக்கு வந்து லைன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு லாஸ்ட்டில் வந்து நம்ம இப்போ உள்ளக்கையும் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இங்கே வரைக்குமே கூட வந்து வயரிங்கிட்டு நமக்கு கீழே வரக்கூடிய பகுதி எல்லாத்துலேயுமே வந்து வயர் வந்து எரிஞ்சு தான் இருக்குது. இது இவ்வளோ தூரம் நமக்கு வந்து வர்றதுனால இதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே வந்து வயர் வந்து ஷார்ட்டேஜ் வந்து ஆயிடுச்சு. அதனால் இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து வயரிங் கிட்டு தான் நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு வயர் 2 வயர் இருந்துச்சு, நம்ம வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து நினச்சேன். ஆனால் நமக்கு இங்கே பார்க்கும்போது இங்கே உள்ள கீழே வரைக்கும் கூட வயரிங்லாம் நிறையா வந்து இதிலலாம் எரிஞ்சு போய் இருக்குது. இப்போ இது வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுறது வந்து என்றைக்காக இருந்தாலுமே இது வந்து சரி வராது. அதனால் நம்ம வந்து வயரிங் கஸ்டமர்கிட்ட வந்து சொல்லிடலாம். நம்ம நண்பர் கடையிலேருந்து தான் வந்துச்சு, அவர்கிட்ட வந்து சொல்லிடலாம். இந்த வயரிங் கிட்ட சேஞ்ச் பண்ணால் தான் இதை வந்து கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் வந்து நமக்கு வந்து என்ன ஒரு தகவலாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு இண்டிகேட்டர் பல்பை வச்சு நமக்கு வந்து வயரிங் லைன் வந்து இதில் வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது அப்படிங்கிற வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற வந்து பார்த்தோம். இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று, இந்த இண்டிகேட்டர் பல்ப் போகிறனால நமக்கு வந்து எதில் ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருது. 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து ஃப்யூஸ்லாம் நம்ம வந்து அடிக்கடி போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. அப்படி ஃப்யூஸ் போட்டுக்கிட்டு இருந்தால் ஒன்று ஃப்யூஸ் போயிட்டே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வயர் வந்து அந்த ஃப்யூஸில் வந்து கனமாக வந்து வயரை வந்து நம்ம வந்து சுற்றி போடுவோம். அப்படி போட்டோம்னா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, அப்படி போடுறதுனால தான் நமக்கு வந்து என்ன ஆகுறது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி வயரிங் கிட்டுகள் வந்து தொடர்ச்சியாக வந்து எரிஞ்சு போகிறதுக்கு உண்டான காரணங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.